हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। हर हर नमः पार्वती पतये हर हर महादेवा। गोपिका जीवनस्मरणं கோவிந்தா கோவிந்தா. ராதேஷ்ணா சகீஸ், இன்றைக்கு நாம் கங்காவினுடைய மகிமையை பார்க்க போகிறோம். பரமசிவனிடம் ஸ்ரீ பார்வதி தேவி எனது சந்தேகத்தை தீர்க்கும்படி தங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்று பார்வதி கூறினாள். திரிகால ஞானத்தில் சிறந்தவரே, தங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருந்தால் சொல்ல வேண்டும். விஷ்ணுவானவர் சக்கர தீர்த்த கரையில் தபஸை செய்து கொண்டிருக்கும் போது ராஜா பகீரதன் எங்கு இருந்தார்? சுசீலையே விசாலாட்சி இந்த விஷயத்தில் சந்தேகப்படக்கூடாது. ஏனென்றால் ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களில் பூத பவிஷ்ய வர்த்தமான 3 காலங்களை பற்றியும் சமான ரூபமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. பவிஷ்யத்தில் பூத காலத்தை போல் வர்த்தமான காலத்தில் காரணங்கள் கல்ப பேதத்தினால் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் வீணாக சந்தேகப்படாதே. இப்படி சொல்லிவிட்டு பின்னும் சங்கரர் கங்கையின் மகிமையை வர்ணிக்க தொடங்கினார். ஏ பார்வதி நந்தனா, மகாதேவா விஷ்ணுவிடம் கங்கையின் மகிமைகளை எந்த பிரகாரமாக வர்ணிக்க தொடங்கினாரோ அதை தயை பண்ணி கூற வேண்டும் என்று அகஸ்தியர் கேட்டார். மகாதேவர் பாவங்களை போக்கும் கங்கா மகிமையை எப்படி கூறினாரோ அப்படியே இப்பொழுது கூறுகிறேன் என்று ஸ்கந்தர் கூறத் தொடங்கினார். 3 லோகங்களிலும் ஓடும் கங்கையில் ஒரு தரம் பிண்டதானம் செய்ததனால் அந்த எள்ளு ஜலத்தால் அவனுடைய பித்ருக்களை சம்சார சமுத்திரத்திலிருந்து கரையேற்றுகிறான். கங்கை கரையில் மனிதன் பித்ரு காரியத்துக்காக எத்தனை எள்ளை எடுத்து கொள்ளுகிறானோ அத்தனை 1000 வருஷங்கள் பித்ரு ஜனங்கள் ஸ்வர்க்கவாசம் செய்கிறார்கள். தேவகணங்களும் பித்ருகணங்களும் எப்பொழுதும் கங்கையில் வாசம் செய்கிறார்கள். அதனால் கங்கை கரையில் அவர்களை ஆவாகனம் விசர்ஜனம் பண்ண வேண்டாம். மாத்ரு குலத்தில் மரித்தவர்களும் பித்ருகுலத்தில் மரித்தவர்களும் குரு மாமனார் குலத்தில் பந்துக்களிலும் யாராவது மரித்தாலும், வேறு பாந்தவர்கள் மரித்தாலும், பல் முளைப்பதற்கு முன் மரித்தாலும், கர்ப்பவேதனையில் மரித்தாலும், தீயில் மரித்தாலும், மின்னல் விழுந்து மரித்தாலும், திருடர்களால் அடிபட்டு மரித்தாலும், புலி முதலிய துஷ்ட மிருகங்களால் கொல்லப்பட்டாலும், தூக்கு போட்டுக்கொண்டு இறந்தாலும், விபச்சாரத்தினால் ஆத்மஹத்தி செய்து கொண்டாலும், ஆத்மாவை கிரயம் பண்ணினாலும், யாச்சிக்க தகுதியில்லாத யாச்சகம் பண்ணினாலும், அன்னத்தை விக்கிரயம் செய்தாலும், மற்ற கொடிய பாவங்களை செய்தாலும், கொடிய வியாதியினால் பீடிக்கப்பட்டாலும், தீ வைத்தாலும், விஷம் பிறருக்கு கொடுத்தாலும், கோஹத்தி செய்தாலும், இப்பேற்பட்ட பாவங்களினால் தன்னுடைய முன்னோர்கள் அஷிபத்ர நரகத்தில் கிடந்தாலும், கும்பி பாகத்தில் அழுந்தினாலும், ரௌரவம் தாமிஸ்ரம் காலசூத்திரம் ஆகிய நரகங்களை அடைந்திருந்தாலும், அல்லது ஜனங்கள் தங்களுடைய கர்மானுசாரம் 1000 ஜாதிகளில் சுழன்று கொண்டிருந்தாலும், பக்ஷி மிருகம் விருட்சம் கொடி எண்ணிக்கையில்லாத பேர்களுடன் எண்ணிக்கையில்லாத யோனிகளில் பிறந்து அங்கங்கு அலைந்து கொண்டிருந்தாலும், ஜனங்களை அதிகோரமான யமகிங்கரர்கள் யமபுரிக்கு கொண்டு சென்றாலும், பந்துக்கள் இல்லையானாலும், பந்துக்கள் இருந்தாலும், முன்ஜென்மங்களிலே பந்துக்களாக அவர்கள் இருந்தாலும்,
அவரவர்களுடைய பெயர் தெரியாவிட்டாலும், அவர்களுக்கு குழந்தைகள் இல்லையானாலும், தன்னுடைய கோத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆனாலும், விஷத்தினால் இறந்தவர்கள் ஆனாலும், கொம்புள்ள பசுவால் குத்தப்பட்டு இறந்தாலும், நன்றி அற்றவர்களும் குரு துரோகிகளானாலும், தன் மனைவிகளையும் புத்திரர்களையும் கொன்றவர்கள் ஆனாலும், விஸ்வாச துரோகிகளானாலும், அசத்தியம் பேசுகிறவர்களானாலும், பர இம்சையே தன்னுடைய தொழிலானாலும், பாபத்திலேயே மூழ்கி இருந்தாலும், குதிரைகளை விற்றாலும், மற்றவர்களுடைய தனத்தை அபகரித்தாலும், அனாதைகளும் கஞ்சர்களும் தீனர்களும் மனித ஜென்மம் எடுக்க யோகியதை இல்லாதவர்களும் மேற்படி சொன்ன இவர்களில் யாரானாலும் விதி பிரகாரம் ஒரு மனிதன் இவர்களுக்காக விதிபூர்வமாக கங்கையில் தர்ப்பணம் செய்தாலேயே இவர்கள் அனைவரும் திருப்தி அடைந்து ஸ்வர்க்கத்தை சேருகிறார்கள். ஸ்வர்க்கவாசிகளாக இருந்துவிட்டு பிறகு மோட்ச லாபமும் அடைகிறார்கள். முன்கூறிய கங்கா சோஸ்திரம் எது? நான் நம்பர் 1 சொன்னேனே, பாப்பஹர தசமி, அந்த கங்கா சோஸ்திரம். இந்த கங்கா சகஸ்ரநாமமாக இருந்தாலும் சரி, ஒருவன் அந்த முன்கூறிய கங்கா ஸ்தோத்திரத்தை உச்சரித்து கொண்டு ஒருவன் பித்ரு தர்ப்பணம், ஸ்ரார்த்தம், பிண்ட பிரதானம் இவைகளை செய்தால் அவன் ஒருவனே இந்த உலகில் விதிமுறை தெரிந்து கொண்டவன் என்று தேவர்களாலும் கொண்டாடப்படுகிறான். 3 உலகங்களிலும் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்ற வல்ல எத்தனை தீர்த்தங்கள் உள்ளனவோ அவை அனைத்தும் காசியில் உத்தரவாகினியான கங்கையை சேவித்து அதில் கலந்திருக்கின்றன. பொதுவாக கங்கா நதி எல்லா ஸ்தானங்களிலும் பவித்திரமானது. பிரம்ம ஹத்தியாதி பாவங்களை போக்கக்கூடியதுதான். ஆனாலும் காஷியில் கங்கை எங்கு உத்தரவாகினியாக ஓடுகிறாளோ அங்கு அபார மகிமை உள்ளது. தேவகணங்களும் ரிஷிகளும் பித்ருகணங்களும் ஓயாமல் காசியில் உத்தரவாகினியான கங்கை எங்கள் கண்களுக்கு தென்பட மாட்டாளா என்று தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஜனத்தினால் சந்தோஷமடைந்து 3 வித பாபங்களையும் விலக்கி விஸ்வநாதருடைய அருளினால் முக்தி பதத்தை அடையலாம் என கூறுவார்கள். எல்லா விதமான முக்திகளுக்கும் கங்கா ஜலம் ஒன்றே போதும். அதுவும் எனது சைத்தன்யம் அதில் இருப்பதால் எந்த கௌரவத்தினால் அவிமுக்த கஷேத்திரம் இன்னும் விசேஷம். இந்த கலியுகம் மகா கோரமானது ஆன போதிலும் கங்கையின் மகிமை இந்த கலியுகத்தில் மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் முக்தி மார்க்கத்தை காட்டும் கங்கையின் மகிமையை யாராலும் அறிய முடியாது. அநேக ஜென்மங்களாக எல்லா யோனிகளிலும் விழுந்து எழுந்து எந்த நரன் இந்த ஜென்மத்திலாவது கங்கையை சேவிக்காமல் முக்தியை அடைய முடியும்? பாபத்தினால் மறைந்த சித்தம், அல்ப புத்தி, பவரோகம் இவைகளிலிருந்து விடுபட மனித கணங்களுக்கு கங்கையே பரம ஔஷதம். கங்கை கரையில் யார் உடைந்தும் தகர்ந்தும் பாழடைந்ததுமான சிவாலயங்களை பழுது பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எனது லோகத்தில் அக்ஷயமான சுகம் கிட்டும். யாதொருவன் தனக்காகவோ பிறருக்காகவோ கங்கா யாத்திரைக்காக புறப்பட்டு நின்று விட்டானால் அவன் அவனுடைய பித்ருக்களுடன் பதித்தனாகிறான். எவனுடைய சமஸ்த கிரியைகளும் கங்கா ஜலத்தினாலேயே ஆகிறதோ அவன் பூவுலகில் பிறந்த மனிதன் ஆனாலும் தேவர்களுக்கு அடுத்து துல்லியமானவன். எவன் சகல பாபங்களையும் செய்துவிட்டு வயோதிக பருவத்திலாவது கங்கா சேவனம் வந்து செய்கிறானோ அவனும் கூட முக்தி அடைகிறான். மனிதன் முதலானவர்களுடைய அஸ்தி எத்தனை காலம் கங்கா ஜலத்தில் கிடக்கிறதோ அவன் அத்தனை 1000 வருஷங்கள் வரையில் ஸ்வர்கலோகத்தில் ஸ்திரமாக வாழ்கிறான். மூலகுக்கும் இதத்தை செய்பவனே
ஹே தேவதேவா, ஹே பிரபோ, ஹே சச்சிதானந்தா, கங்கா ஜலத்தில் அகால மரணம் அடைந்தவன், துர்நடத்தை உள்ளவன், இவர்களுடைய அஸ்தி கிடந்தாலும் அவனுக்கும் பரமகதி கிடைக்குமா ஈசா, சொல்லுங்கள் என்று மகாவிஷ்ணு கேட்டார். மகேஸ்வரர் பதில் கூறினார். ஏ அதோக்ஷஜா, இந்த விஷயமான புராதன காலத்தில் இருந்த வாகிகன் என்னும் பெயருடைய பிராமணனுடைய கதையை சொல்லுகிறேன் கேள். கேவலம் யக்ஞோபவீதத்தினால் மட்டும்தான் அவனை பிராமணன் என்று சொல்ல முடியும். உப்பு வியாபாரம் செய்யும் ஒரு பிராமணன் இருந்தான். அவன் சந்தியோபாசனம் செய்ய மாட்டான், வேதம் ஓத மாட்டான். அவன் ஒரு நெசவாள ஜாதியை சேர்ந்த ஒரு விதவை பெண்ணை விவாகம் செய்து கொண்டான். அப்போது பஞ்சம் ஏற்பட்டதால் அவன் அந்த சூத்திர ஸ்திரீயை அழைத்து கொண்டு அந்நிய தேசம் சென்றான். பசியினால் பீடிக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் அந்த பிராமணன் காட்டு வழியில் ஒரு புலியினால் கொல்லப்பட்டான். அது தண்டகாரண்ய வன சமீபம். ஒரு கழுகு சிதறி கிடந்த அவனுடைய இடது காலை அலகினால் கொத்திக்கொண்டு அங்கிருந்து பறந்தது. ஆகாசத்திலேயே அந்த மாம்சத்துக்காக மற்றொரு கழுகு அதனோடு வந்து சண்டை போட்டது. இந்த இரண்டும் ஒன்று கொண்டு சண்டை போட்ட போது அந்த இடது பாதம், அந்த மாம்ச துண்டு கீழே விழுந்தது. யுத்தம் செய்யும் அந்த கழுகுகளின் வாயிலிருந்து விழுந்த மாமிசை துண்டு தற்செயலாக கங்கையின் மத்திய பாகத்தில் விழுந்தது. புலி வாகிகனை அரண்யத்தில் கொன்றவுடன் சூலபாணி யமனுடைய தூதுவர்கள் வந்து வாகிகனை சூழ்ந்து கொண்டார்கள். அவனை கசையினால் அடிக்கத் தொடங்கினார்கள். அறத்தால் 4 பக்கமும் அறுக்கத் தொடங்கினார்கள். அவன் வாயிலிருந்து இரத்தத்தை கக்கத் தொடங்கினான். அவனை இப்பொழுது யமராஜர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இதற்கு பிறகு யமராஜன் சித்திரகுப்தனிடம், இந்த பிராமணனுடைய தர்ம அதர்மத்தை சீக்கிரம் கணக்கு பார்த்து சொல் என்று கேட்டார். சமஸ்த பிராணிகளுடைய சர்வ கர்மங்களையும் அறிகிற விசித்திர புத்தியுடையவர் சித்திரபுத்திரன். அவன் வைவஸ்வதனிடம் கூறுவார், ஏ யமுனா சகோதரனே, துஷ்ட பிராமணனான வாகிகனுடைய ஜென்மம் முழுவதும் உள்ள சுப அசுப விஷயங்களை எடுத்துரைக்கிறேன் கேளும். இவனுடைய ஜென்மம் ஆனதுமே கர்ப்பாதான ஆதி கர்மங்கள் செய்யவில்லை. இவனுடைய அறிவு கெட்ட பிதா கர்ப்பத்தில் ஜனித்த பாவத்தை போக்க சமஸ்த ஆயுள் கர்மம், ஜாத கர்மம் முதலியன செய்யவில்லை. 11ஆம் நாளன்று நாமகரணம் செய்யப்படவில்லை. எந்த கர்மங்கள் செய்தால் பாலகன் எங்கும் புகழ் பெறுவானோ அந்த சம்ஸ்காரங்கள் செய்யப்படவில்லை. 6வது மாதத்து அன்னப்பிராசனம் செய்யவில்லை. எந்த ஒரு கர்மத்தை சூரியோதய சமயத்தில் செய்தால் தினமும் ஷட்ரச போஜனம் கிடைக்குமோ, எந்த ஒரு கர்மத்தை சூரியோதய சமயத்தில் செய்தால் தினமும் ஷட்ரச போஜனம் கிடைக்குமோ அந்த கர்மத்தை செய்யவில்லை. குலாச்சார வழக்கப்படி சூடாகரணமான சிகை வைக்கும் விசேஷத்தை நடத்தவில்லை. அவனுடைய பிதா அவனுக்கு காது குத்து சடங்கு செய்யவில்லை. அந்த கர்மம் செய்வதால் 2 காதுகளும் செவிடாகாது. காதுகளில் ஸ்வர்ண குண்டலம் அணிவதால் காது மந்தம் முதலிய சீக்குகள் ஏற்படாது. அதையும் அவன் பிதா செய்யவில்லை. இவனுக்கு 8 வயது நிரம்பியதும் பூணூல் கல்யாணம் செய்யவில்லை. அது செய்தால் பிரம்மச்சரியம் விருத்திக்கும், வேத சிரவணத்துக்கு ஞாபக சக்தி உண்டாகும். மௌஞ்சி பந்தனமான யக்ஞோபவீதமும் செய்யவில்லை. பிறகு இவனுடைய பிதா இவனுக்கு சமாவர்த்தன கர்மம் செய்யவில்லை. அந்த கர்மத்தை செய்தால்தான் உன்னதமான கிரகஸ்தாசிரமம் அமையும். பிறகு இவனுக்கு அப்படியும் இப்படியுமாக வயது யவனத்துக்கு எட்டியவுடன் இவன் பரதார கமனத்தில் நாட்டம் கொண்டான். ஒரு விபச்சாரி பெண்ணை போய் விவாகம் செய்தான். 5வது வயதிலிருந்தே இந்த துராச்சாரி திருடு, சூது நன்றாக கற்றுக்கொண்டான். உப்பு பண்டாரமான சிந்து தேச மத்தியில் இருந்தபடியால் உப்பு வியாபாரம் செய்தான். பிராமணனாக பிறந்தவனுக்கு உப்பு வியாபாரம் மிக நீச்சமான கர்மம். அந்த உப்பை நக்கிய ஒரு சிறு கன்றை ஒரு தடியால் அடித்தான். அந்த கன்று இறந்து விட்டது. அந்த கன்றை கொன்ற பாவம் இவனை பிடித்து கொண்டது. அநேக தடவை அன்னையை காலால் உதைத்திருக்கிறான். தகப்பன் வார்த்தையை ஒரு நாள் கூட இவன் கேட்க மாட்டான். இவன் வீண் சண்டையை விலைக்கு வாங்குவான். ஒரு சமயம் விஷம் குடித்தான். தனது பகைவனை சிறை தண்டனை அனுபவிக்க செய்வதற்காக தனது வயிற்றை தானே கீறிக்கொண்டான். இவன் விளையாட்டு சண்டை பிடித்து கொண்டு கருவேலம், விஷ சுரக்காய் முதலியவர்களை அரைத்து குடித்திருக்கிறான்.
ஏ சூரியநந்தனா, நல்லோரால் இகழப்பட்ட இந்த பாபி ஒரு நாள் தன்னை நெருப்பில் வதைத்து கொள்ள பார்த்தான். அவனை நாய்கள் கடித்திருக்கிறது. கொம்புள்ள பசு, எருது இவைகள் இவனை அநேகதரம் கொம்புகளால் குத்தி கொதறி இருக்கிறது. பாம்பை எடுத்து கடிக்க விட்டு கொண்டான். செங்கல், கற்கள், தடி இவைகளால் மோதுண்டு இருக்கிறான். உத்தம அங்கம் என்று கூறப்படும் சிரசை அறிஞர்கள் பலவிதமாக பூஜிப்பார்கள். இவன் அதற்கு நேர் மாறாக தன் தலையில் அடிக்கடி அடித்து கொள்வான். இவன் பிராமணனாக இருந்தும் காயத்ரி ஜபம் ஜபித்ததே இல்லை. இஷ்டப்படி மாம்சம் முதலியவற்றை உண்பான். தேவதைகளுக்கு நிவேதனம் பண்ணாமல் தனக்கு வேண்டிய பாயசத்தை விரும்பி உண்பான். கிரமமாக இரும்பு, உப்பு, மாம்சம், பால், தயிர், நெய், விஷம், ஆயுதம், தாசி, பசு, குதிரை, மயிர், தோல் இவைகளையெல்லாம் விற்றிருக்கிறான். இந்த துராத்மாவின் சரீரம் சூத்திரனுடைய அன்னத்தினாலேயே வளர்ந்திருக்கிறது. பருவா நாட்களிலும் பகலிலும் இவன் போகித்திருக்கிறான். தேவகர்மம், பித்ருக்கர்மம் இவைகளை செய்யவே மாட்டான். நூற்றுக்கணக்கான பசு பட்சிகளை கொன்றிருக்கிறான். அக்காரணமாக மரங்களை வெட்டி இருக்கிறான். தயை என்பது இவனுக்கிடம் மருந்துக்கு கூட கிடையாது. தனது பந்துக்களை எப்பொழுதும் துன்பப்படுத்துவான். பொய்யே பேசுவான். எப்போதும் யாரையாவது இம்சிக்கும் எண்ணத்தோடையே இருப்பான். இதுவரை அவன் ஒரு தானம் கூட செய்ததில்லை. மகா கஞ்சத்தனம்தான் இவனுடைய தர்மம். உதர சேவையும் போகமும் தான் இவன் தொழில். ஏ சூரிய தயா, இன்னும் எத்தனை கூறுவது இவனை பற்றி. பாதகமே உருவெடுத்தவன் இவன். ரௌரவ, அந்ததாமிஸ்ர, கும்பிமாக, அதிரௌரவ, காலசூத்திர, கிருமிபோஜன, பூயச்சோணீத, கர்த்தம, சிவத்ரவன, கோராலந்தாபீட, சூததம்ஸ்ரக, அதோமுக, பூதீகந்த, விஷ்டாகர்த்த, சவபோஜன, சூச்சபேத்திய, சம்தசா, லாலாபான உரதான். இந்த ஒரு நரகத்திலும் ஒரு கல்ப காலம் வரை இவனை தள்ள வேண்டும். சித்திரகுப்தன் இவ்வாறு சொல்வதை கேட்டுவிட்டு யமராஜன் துன்மார்கனை மிகவும் இகழ்ந்து பேசினான். புருவ நெருப்பினால் கிங்கரர்களுக்கு உத்தரவிட்டான். அதன் பிறகு பாபிகளுடைய குரலால் ரோமங்களை குத்திட்டு செல்லும் அலறல்கள் நிறைந்த இடத்துக்கு யம தூதர்கள் வாகிகனை கட்டி இழுத்து சென்றார்கள். ஈஸ்வரன் கூறினான், அந்த வாகிகன் இங்கு தீவிர யம யாதனையை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அதே சமயம் புண்ணிய பலத்தை கொடுக்கும் நிர்மலமான கங்கா ஜலத்தில் கழுகினுடைய வாயிலிருந்து விழுந்த அவனுடைய பாதத்தினுடைய எலும்பு துண்டு விழுந்த காரணத்தால், ஏ ஹரி, அதே சமயத்தில் நூற்றுக்கணக்கான தேவஸ்திரீகளை ஏற்றிக்கொண்டு மணிகள் ஒலித்திடும் தேவ விமானம் ஒன்று அந்த தேவலோகத்திலிருந்து வந்து சேர்ந்தது. கங்கையில் ஒரு அஸ்தி துண்டு விழுந்த காரணத்தினால் அந்த வாகிகன் என்னும் பிராமணன் திவ்ய ரூபத்தை எடுத்துக்கொண்டு திவ்யமான வாசனை சந்தனத்தை பூசிக்கொண்டு அவர்கள் எடுத்து வந்த அந்த விமானத்தில் ஏறிக்கொண்டு அப்சர ஸ்திரீகள் விசிற வீசும் காற்றின் சுகத்தை அனுபவித்து கொண்டு சொர்க்கலோகம் போய்விட்டான். இங்கே ஸ்கந்தர் கூறுகிறார், ஏ கும்பமுனியே, இந்த விஷயத்தினுடைய சக்தியை விசாரித்து பார்த்தால் மிகவும் அற்புதமாக இருக்கிறதே. இந்த கங்கை ஜலரூபமாக இருந்தும் சொல்ல முடியாத பரமசக்தி ஸ்வரூபமாக அல்லவா இருக்கிறது. கருணாமிருத பூர்ணனான பகவான் மகாதேவன் இந்த ஜகத்தை உத்தாரணம் செய்யும் பொருட்டை இந்த கங்கையை ஓட செய்திருக்கிறார். உலகத்தில் மற்ற எத்தனையோ நதிகள், ஆயிரக்கணக்கானவைகள் பூர்ண ஜல பிரவாகத்தோடு கூடி இருக்கின்றன. ஆனால் அவற்றை 3 உலகங்களிலும் இருப்பவற்றை ஒப்பாக இந்த கங்கையை நினைக்க வேண்டாம். கங்காதரரான சம்பு கருணை நிறைந்த பார்வையினாலேயே வேத அக்ஷரங்களை பிழிந்து அந்த ரசத்தினால் இந்த கங்கையை நிர்மாணித்திருக்கிறார். சங்கரர் எல்லா பிராணிகளிடத்திலும் கொண்ட தயையினால் வேதம், உபனிஷதம் இதனுடைய சாரங்களை எடுத்து அடையும் இந்த கங்கா நதியில் கங்கை ஓடும் கோமுகமாக செய்தார். எந்தெந்த தேசங்களில் இந்த கங்கை இல்லையோ அவைகளெல்லாம் சந்திரன் இல்லாத இரவுகள் போலும், புஷ்பங்கள் இல்லாத விருட்சங்கள் போலும். கங்கையில் ஜலம் ஓடாத மற்ற தேசங்களும் திசைகளும் நியாய வழியில் சேர்க்காத சம்பத்து போல, தட்சிணை கொடுக்காத யக்னத்தை போல பலனற்று இருக்கின்றன. மேலும் சூரியன் இல்லாத ஆகாசத்தை போலும், இருளில் விளக்கில்லாத கிரகத்தை போலவும், ஓதாத பிராமணனை போலவும் கங்கை செல்லாத திக்குகள் இவ்விதம் வீணாக உள்ளன. இதை சோதித்து பார்ப்பதற்கு
ஒருவன் 1000 தரம் சாந்திராயண விரதம் இருக்கிறான். ஒருவன் கங்கா ஜலத்தை குடித்து கொண்டே இருக்கிறான். இவர்களில் கங்கா ஜலத்தை குடிப்பவனே மேல் என்று நான் சொல்லுவேன். ஒருவன் 100,000 வருஷங்கள் ஒற்றைக்காலில் நின்று கொண்டு தபஸ் செய்து கொண்டிருந்தாலும் சரி, மற்றொருவன் ஒரே ஒரு வருஷம் கங்கா ஜலத்தை பானம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, கங்கா ஜலத்தை பானம் செய்பவனே வெகு சிரேஷ்டன். ஒரு 100கணக்கான வருஷங்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டு தபஸ் செய்தாலும் சரி, அவனை விட கங்கைக்கரை மணலில் சயனித்து கொண்டிருப்பவனே மேல். இந்த உலகில், அதுவும் கலிகாலத்தில், பஞ்சமகா பாதகங்களினாலும் ஆசை நிறைவேறாத சந்தர்ப்பங்களினாலும் துடித்து கொண்டிருக்கும் ஜனங்களின் பாபத்தையும் தாபத்தையும் ஜானவியான கங்கை எப்படி தீர்க்கிறாளோ அப்படி ஒருவராலும் பாபத்தை தீர்க்க முடியாது. கருடனை கண்டவுடனேயே பாம்புகள் விஷத்தை இழப்பது போல கங்கையை தரிசித்த உடனே பாப கூட்டங்கள் அதன் சோபையை இழந்து விடுகின்றன. ஒருவன் கங்கை கரையில் இருக்கும் மண்ணை எடுத்து பயபக்தியுடன் நெற்றியில் தரித்து கொண்டானால் அவன் இருளை விளக்க சூரியனையே நெற்றியில் தரித்ததற்கு சமமானவன் ஆவான். மனோவியாதியினால் பீடிக்கப்பட்டவர்களும் தனமில்லாமல் தரித்திரப்படும் பாபிகளுமான ஜனங்களுக்கு கங்கா தேவி ஒருத்தியே கதி. வேறு விதமான கதியும் கிடையாது. அவளுடைய மகாத்மியங்களை காதுகள் ஆசையுடன் கேட்பதாலும் கங்கையில் ஸ்நானமும் தரிசனம், தொடுதல், பானம் செய்தல், வருகை கூறல் இவைகளை செய்யும் புருஷனுடைய 2 வம்சங்களையும் கங்காதேவி கரையேற்றுகிறாள். இதில் சந்தேகமே இல்லை. கங்கையை வர்ணித்து பாடல், தரிசித்தல், ஸ்பர்ஷித்தல், பானம் செய்தல் இதால் பாவங்கள் க்ஷயமும் புண்ணியங்களுடைய சேர்க்கையும் 10 பங்கு அதிகமாக ஒருவனுக்கு கிடைக்கிறது. கங்கையை அடைந்தவர்களுக்கு புண்ணியத்தினுடைய லாபம் அவனுக்கு புத்தியினாலும் தனத்தினாலும் மற்றும் அநேக விதமான கர்மங்களினாலும் ஒருவனுக்கு கிடைக்காது. அதனால் சக்தி இருக்கும் போதே எவனொருவன் முக்தி கர்ப்பிணியான கங்கையில் ஸ்நானம் செய்யவில்லையோ அவன் கண்ணிருந்தும் குருடன், காலிருந்தும் நொண்டி, கையிருந்தும் உடவன், உயிரிருந்தும் பிணம். கங்கா மகாத்மியத்தை பாராயணம் செய்வது, அதை கேட்டுவிட்டு கங்கையை ஆசிரயிப்பது, ஐராவதி, மதுமதி, பயஸ்வினி, அமிர்தரூபா, ஊர்ஜஸ்வதி இந்த 5 நதிகளையும் பேதம் செய்து ஸ்வர்க்கத்தை அருளும் கங்கையை எவன் ஒருவன் சென்று ஆசிரயிக்கிறானோ அவன் ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் அடைகிறான். எந்த ஜனங்கள் ரிஷி சிரேஷ்டர்களால் சேவிக்கப்படும் புண்ணிய பிரவாகினி, புராதனி, விஷ்ணு பாதத்தில் உற்பத்தியாகும் ஜான்னவியை இந்த லோகத்தில் திரிகரண சுத்தியுடன் மனதினால் உணர்ந்து சேவிக்கிறார்களோ அவர்கள் பிரம்மலோகத்துக்கே போகிறார்கள். அன்னை தனது புத்திரர்களை சுக சௌகரியத்துடன் கண்காணிப்பது போல சர்வகுணசாலியான இந்த கங்கை இகத்துக்கும் பரத்துக்கும் அதிகாரிகளாக அவளே ஆக்குகிறாள். அதனால் தங்களுக்கு இஷ்டமான பிரம்ம பதத்தை விரும்பும் ஜிதேந்திரியர்கள் கங்கையை எப்பொழுதும் உபாசனை செய்ய வேண்டும். ஆத்ம சித்திக்கு இச்சைப்படுகிறவர்கள் தேவர்களாலும் சேவிக்கப்படுகிறவனும் ஸ்கந்தனின் ஜனனியும் எப்பொழுதும் புண்ணிய தீர்த்தத்துடன் கூடியவனும் இராவதியும் சிஷ்டர்களால் சேவிக்கப்படுபவனும் அமிர்தமயியும் விஸ்வரூபிணியையும் பிரம்மகாந்தியுடைய கங்கையை ஆசிரயிக்க வேண்டும். ஒருவன் பிரம்மச்சாரியாகவும் ஏகாகிர சித்தத்துடனும் கங்கையில் ஸ்நானம் செய்வானே ஆனால் பாபம் இல்லாதவனாக ஆகிறான். வாஜபேய யக்னம் செய்த பலனை அடைகிறான். துஷ்ட கர்மங்களால் பீடிக்கப்பட்டு சம்சார சாகரத்தில் உழன்று நரகத்தை நோக்கி செல்லும் ஜனங்கள் கூட கங்கையை ஆசிரயித்தால் அவர்களையும் கரையேற்றுவாள் கங்கை. சமஸ்த லோகங்களிலும் பிரம்மலோகம் உத்தமம். அதுபோல சகல நதிகளும் சரோவரத்தில் வைத்து கங்கையே சிரேஷ்டமானவள். வேறு புண்ணிய ஸ்தலங்களில் ஒழுங்காக சங்கல்பம் செய்து கொண்டு 3 வருஷங்கள் தபஸ் செய்வதால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் பக்தி பூர்வமாக அரை நாழிகை பொழுது கங்கா தீரத்தில் ஸ்நானம் செய்வதாலேயே கிடைக்கிறது. மனிதர்களுக்கு சந்திரோதயம் ஆனவுடன் கங்கா தீர்த்தத்தில் கிடைக்கும் ஆனந்தம் அக்ஷய சுகங்களை அனுபவிக்கும் ஸ்வர்க்கவாசிகளுக்கு கூட கிடைக்காது. வயோதிகத்தினாலும் பலவிதமான வியாதிகளினாலும் நலிந்து போன தேகத்தை தைரியத்துடன் கங்கா ஜலத்தில்
திருணத்தை போல் நினைத்து எரிவதனால் அவர்கள் அமராவதியில் பிரவேசிக்கிறார்கள். சந்திரமண்டலம் கங்கையின் ஜலராசியினால் கழுவப்பட்டு பகல் கழித்தும் மிகவும் சோபையுடன் விளங்குகிறது. கங்கா ஜலத்தில் ஸ்நானம் செய்வதனால் அந்த நிமிஷங்களே சர்வ பாபங்களும் நாசமடைந்து அநேக மங்களங்கள் பொருந்தின நலன்கள் அவனுக்கு கிடைக்கின்றன. ஏ அச்சுதா, கங்கா ஜலத்தில் ஒரு வம்சத்தில் பிறந்த புருஷர்களில் ஸ்ரத்தா பூர்வமாக பித்தர்களுக்கு செய்யும் தர்ப்பணம் 3 வம்சங்கள் வரையில் திருப்தி செய்யப்படுகிறது. ஏ விஷ்ணு, கங்கா மாதா மண்ணுலகில் வசிக்கும் மனிதர்களுக்கும் அதலமான பாதாளத்தில் வசிக்கும் சர்வாதிகளுக்கும் ஸ்வர்க்கவாசிகளுக்கும் ஒரே சமயத்தில் புண்ணியத்தை கொடுப்பதனால் திருப்பதகாமினி என்ற பெயரால் 3 உலகங்களும் பிரசித்தமாக இருக்கிறாள். அவள் எல்லா தீர்த்தங்களுக்கும் மேலானவள், எல்லா நதிகளிலும் உத்தம நதி. அதனால் இந்த உலகத்தில் மகாபாவம் செய்தவர்களை கூட அவள் சொர்க்கத்தில் ஏற்றுகிறாள். விஷ்ணுவே, ஸ்வர்க்கம், பூமி, ஆகாசம் இந்த 3 இடங்களிலும் இருக்கும் கோட்டிக்கணக்கான தீர்த்தங்கள் இந்த கங்கையில் காசியில் வாசம் செய்கின்றன. ஒருவன் ஆத்மஹத்தி செய்யாமல் ஞானத்துடன் கூடி இருந்தான் ஆனாலும் சரி, அவன் கங்கையில் மரணம் அடைந்தால் ஸ்வர்க்கவாசியாக ஆகிறான். நரகங்களை அவன் பார்க்கவே மாட்டான். கங்கையே சமஸ்த தீர்த்தம், கங்கையே தபோவனம், கங்கையே சித்தி கஷேத்திரம். இந்த விஷயத்தில் சிந்திப்பதற்கு ஒன்றும் இல்லை. கும்பமுனியே, எங்குள்ள மரங்கள் விசித்திர பலனை தருகிறதோ, எங்குள்ள பூமி ஸ்வர்ணமயமாக இருக்கிறதோ அந்த பூமியே கங்கையில் ஸ்நானம் பண்ணுகிறவர்கள் அடைகிறார்கள். நல்ல குணமுடையதும் நிறைய பால் கொடுக்கக்கூடியதுமான பசுவை வஸ்திராபரணங்களினால் அலங்கரித்து கங்கா தீரத்தில் பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தானே. ஆனால் ஏ கும்பமுனியே, இந்த தானம் கொடுப்பவன் அந்த பசுவினுடையவும் அதன் சந்ததிகளிடமும் சரீரத்தில் எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அத்தனை 1000 வருஷம் அவன் ஸ்வர்க்கத்தில் சுகவாசியாக இருக்கின்றான். இப்படி கங்கையினுடைய மகிமை வர்ணிக்கப்பட்டுள்ளது. இந்த ரொம்ப அபூர்வமான காஷி காண்டத்தில் இருக்கக்கூடிய இத்தனை சகிகளுக்கும் பகவான் காசி விஸ்வநாதர் அன்னபூர்ணியினுடைய அனுகிரகத்தினாலும் சாக்ஷாத் நம்முடைய குருநாதரனுடைய அனுகிரகத்தினாலும் எல்லோருக்கும் கிடைக்கப்பெற்று இருக்கிறது. நம்முடைய குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா இந்த லகுசோஸ்திரமாலா அப்படின்னு பண்ணியிருக்கார். 4 பார்ட் பண்ணியிருக்கார். அதில் இந்த 3வது பாகத்தில் கங்கா அஷ்டபதி அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷாத் கங்கா தேவியை மங்களாசாசனம் பண்ணுறார் கீர்த்தனா வடிவில். இதில் என்ன அற்புதம் அப்படின்னா, கங்கையினுடைய உற்பத்தி ஆரம்பித்து சமுத்திர சங்கமம் வரைக்கும் இருக்கிற அந்த ரொம்ப அழகான வர்ணனை அது. அப்புறம் ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்துட்டு அதில் விஸ்வாமித்திரர், பரசுராமர், கௌதமர் அவள்லாம் அந்த முனிவர்கள்லாம் எப்படி கங்கையை ஆசிரியிச்சா அதையும் வர்ணிச்சிருக்கார். அப்புறம் ஜெய ஜெய கங்கே, ஜெய ஜெய கங்கே, ஜலமய ரூபிணி, ஜெய ஜெய கங்கே, ஜெய ஜெய கங்கே, ஜெய ஜெய கங்கே, ஜகதஹாரிணி, ஜெய ஜெய கங்கே. ஹரிபத சரசிஜ கேசர நிர்கத மதுர மதுர சரூபிணி, ஜெய ஜெய கங்கே. ஹரிஹய உதவ ஹரிஹய உதவக யமவருணாதி சுரகண வினு தே, ஜய ஜய கங்கே. சரசிஜ பவகர திருத்தவர கரக வினிஷுத சலீலே, ஜய ஜய கங்கே. சரசிஜ நயன தியான பராயண
ध्रुवनुत चरणे जय जय गंगे। कौशिक भार्गव गौतम प्रमुख मुनिगण विनुते जय जय गंगे। कुवलय बंधु सुधामय रूपिणी कौतुकवर्दिनी जय जय गंगे। सुरवनितागण कुंतल विलसित कुसुम विलासिनी जय जय गंगे। सुंदर गदिकृत सुंदर गदिकृत शलसलनिनत श्रुति सुखदायिनी जय जय गंगे। हिमगिरि नंदिनी सुरहितकारिणी हृदयानंदिनी जय जय गंगे। हरिपददायिनी हरकच्छवासिनी हरि मम दुरितं जय जय गंगे। हर मम दुरितं जय जय गंगे। रविकुलराज भगीरथ विरचित तपफलरूपिणी जय जय गंगे। रविकर विकसित राजीवादि विराजित सुजले जय जय गंगे। जय जय जाह्नवी जगदानंदिनी जय मंदाकिनी जय जय गंगे। जय गजगामिनी जलनिधि कामिनी जय वनचारिणी जय जय गंगे। जानकी रघुवर नवमगोत्सव हर्ष विदायिनी जय जय गंगे। जय गुरु शंकर गौरांगादि प्रेमिक विनुते जय जय गंगे। श्री प्रेमिक विनुते जय जय गंगे। जय जय गंगे जय जय गंगे। जलमय रूपिणी जय जय गंगे। जय जय गंगे जय जय गंगे। जगदहारिणी जय जय गंगे। गंगा माता की जय। प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। हर राम पार्वती पतये हर हर महादेवा। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की। सर्व संतनों की जय। गंगा महारानी की जय। काशी विश्वनाथ गंगे जय।
காசி விசாலாட்சி அன்னபூரணிக்கு ஜெய். இப்படி இந்த சரித்திரத்துடன் நாம் காஷி காண்டத்தை முடித்துக் கொள்கிறோம். ராதே கிருஷ்ணா.